முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம், காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பெரிய சாதனைகளை செய்யும். தொழிலில் கண்டிப்பாக அமையும். புது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். பெரிய மனிதர்கள் சந்திப்பு. முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் மாற்றங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். ஒரு மாதிரி பயம் கலக்கமெல்லாம் மாறும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ரொம்ப சோம்பலாக கண்டபடி நேரம் தவறி எல்லாம் இருப்பீர்கள். அதெல்லாம் இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக மாறும். சிஸ்டமேட்டிக் லைஃபுக்குள்ளாக வருவீர்கள். குடும்பத்தில் அதிகமான பாசத்தை காட்டுவீர்கள். குடும்பத்தினரே அது பெரிதாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். வெளியிடம், வெளி உலகம், வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக வாழ்ந்த மேஷம் குடும்பத்தினர் மீது அக்கறை கொண்டு குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்து நிலங்கள், வீடுகள், ஆடை ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் புதுப்பித்து சிஸ்டமேட்டிக் செய்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியதையெல்லாம் ஆத்ம ரீதியாக செய்வதும், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதும், உங்கள் வார்த்தைக்கு சமூகத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி நல்ல பேர் புகழ் கிடைப்பதும், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக 7.5 சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி என்பது மேஷத்திற்கு தெம்பை கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்திலிருந்து தீர்க்கக்கூடியது. சில்லென்று எதையாவது குடித்துவிட்டு அதேபோல் பல வகைகளில் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை.